வெல்கம் டு ஸ்ரீகா சிஸ்டிக் சேனல். நாம் இன்றைக்கி நாவில் எச்சு ஊறுற மாதிரி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 மாங்காயை எடுத்திருக்கேன். இந்த 4 மாங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாம் இந்த மாங்காய் ஊறுகாயை இன்ஸ்டண்ட்டாக, அதாவது மாங்காயை வெட்டி நம்ம ஊற எதுவுமே போடல, உடனடியாகவே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்படி தான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். அந்த காஞ்ச வத்தலை சட்டியை சூடுபடுத்தி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா வறுத்து எடுக்கிறேன். அதாவது நம்ம வத்தல் பொடி இதில் போடலை, எல்லாமே நம்ம கையால் அரைச்சி தான் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வத்தலை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். கடுகு வெந்தயமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கத்திரிக்காய் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, இப்படி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்கிடுங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா சளிக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போது கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு உரல் எடுத்திருக்கேன். அந்த உரலில் இது அவ்வளவு பொருளையும் போட்டு நல்லா இடித்து எடுக்கிறேன். அதாவது நமக்கு இது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா குறப்பாக இருந்தால் போதும். நான் இதை இப்போது இந்த மாதிரி தாங்க இடித்து எடுத்துருக்கேன், சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி. இப்போ நாம் சட்டியை சூடுபடுத்தி சட்டியில் எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லெண்ணெயாக ஊற்றி செஞ்சால் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெயில் விட்டு செஞ்சால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுதேன். நான் ஏற்கனவே வத்தல் எல்லாமே வறுத்து வச்சுருந்த எண்ணெய் தான் இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான கடுகு போடுதேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை உள்ளே போட்டுடலாம். மாங்காயை போட்டு நல்லா வதக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ மாங்காயை நல்லா கிளறே. மாங்காய் இப்போ வேகலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இனி நாம் ஒரு மூடிக்கிட்டு திரும்ப திறந்து பார்க்கும்போது மாங்காய் வெந்திருக்குது. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கே பார்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கோம் மாங்காய் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. மாங்காய் இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் அவ்வளோத்தையும் நான் இப்போ இது கூட தட்டி இதையும் நல்லா கிண்டுறேன். இப்போ நல்லா கிண்டுனதுக்கப்புறம் அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லா மாங்காய் கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா நாம் கிளறணும். அது எந்த அளவுக்கு நம்ம கிளறதோமோ அந்தளவுக்கு அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் அது கூட மிக்ஸ் ஆகும். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் அந்த மாங்காயிலேருந்தே தண்ணி அதுவாகவே ஊறி இருக்குது. இப்போ நான் தேவையான அளவு பெருங்காய பொடி போட்டு தட்டு போட்டு மூடிக்கிடுதேன். இப்போ நமக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பாய்.